ஆண்டுதோறும் மத்திய அரசு தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கி திரைக்கலைஞர்களை கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் சிறந்த தமிழ் திரைப்படம் உள்ளிட்ட 3 விருதுகளை பார்க்கிங் திரைப்படம் தனக்கு சொந்தமாக்கியுள்ளது. சிறந்த துணை நடிகருக்காக MS பாஸ்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் MS பாஸ்கருடைய யதார்த்தமான நடிப்புதான் இவரை தேசிய விருது வரை அழைத்து சென்றிருக்கிறது என்று பல தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் பார்க்கிங் திரைப்படத்திலிருந்து சிறந்த திரைக்கதைக்காக ராம்குமார் பாலகிருஷ்ணனும் தேர்வாகி இருக்கிறார். இது தவிர சிறந்த நடிகருக்கான விருதை அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்திற்காக ஷாருக் கான் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ஷாருக் கான் தேசிய விருதை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மற்றும் சிறந்த நடிகருக்காக 12th ஃபெயில் விக்ராந்த் மசேவும், சிறந்த நடிகைக்கான விருதை ராணி முகர்ஜிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வாத்தி திரைப்படத்திற்காக GV பிரகாஷ்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சூரரை போற்று திரைப்படத்திற்காக GV பிரகாஷ் தேசிய விருதை பெற்ற நிலையில் இப்பொழுது AR ரஹ்மான் மற்றும் இளையராஜா வரிசையில் GV பிரகாஷும் இணைந்திருக்கிறார். சிறந்த துணை நடிகைக்கான விருது உள்ளொழுக்கு படத்திற்காக நடிகை ஊர்வசிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பகவந்த் கேசரி மற்றும் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்திய தி கேரளா ஸ்டோரி படத்திற்கும் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விருதிற்கு தேர்வாகியுள்ள படக்குழுவினருக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் தற்பொழுது வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.